ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இதுக்கு நான் 200 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க. 100 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு கடலைப்பருப்பு, 50 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு துவரம்பருப்பு, ஒரு 18 காஞ்ச மிளகாய் எடுத்தாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயம் இது மட்டும் போதுங்க. இது வந்து நார்மலான இட்லி பொடி. இட்லி பொடியிலே நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இட்லி பொடி பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த இட்லி பொடி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு இந்த 200 மில்லி உலக்கு, இந்த உலக்கில் தான் ஒரு உலக்கு போட்டிருக்கேன் உளுந்து. இது 100 மில்லி உலக்கு, இதில் ஒரு உலக்கு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு. இது 50 மில்லி உலக்கு, இதை ஒரு உலக்கு போட்டிருக்கேன் துவரம்பருப்பு. இப்போ 1 டம்ளர் உளுந்துனா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடி வந்துட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போனால் ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி இட்லியில் தடவி எடுத்துகிட்டு போயிடலாங்க. எங்கேயாச்சும் நம்ம ஊர்களுக்கெலாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த இட்லி பொடி. இப்போ மிளகா வந்து நான் 18 எடுத்துருக்கேன்ல, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கடலைப்பருப்பு பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் போடணும். இப்போ போட்டு கடலைப்பருப்பு எல்லாம் கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா செவந்து வரணும். இப்போ கடலைப்பருப்பு வந்துட்டு சும்மா வறுத்தோன்னா சரியாக இருக்காது. இப்போ வந்துட்டு நல்லா பொன்னரமாக மாறிட்டுருக்கு பாருங்கள். அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வருங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சுங்க, செவந்து வந்துருச்சு கடலைப்பருப்பு பாருங்கள். இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நுணுக்கமாக பண்ணால் தான் அது ஒரு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ உளுந்து போட்டாச்சு. உளுந்துக்கு வந்து ஆயில் தேவையில்லைங்க. இது நல்லாவே வந்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லாவே செவந்து வந்துடும். ஒரே மாதிரி வறுத்துரும். இப்போ அந்த இன்னொரு கப்பில் இருந்த உளுந்தையும் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இதுவுமே வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம, இல்லைன்னா கொஞ்ச நாள் அடி பிடிச்சிருங்க. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ துவரம்பருப்பை போட்டாச்சு. இதையும் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. என்னதான் நம்ம சட்னி சாம்பார்னு வச்சாலும் இட்லி பொடி போட்டு சாப்பிட்டோன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. இட்லி பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதுவுமே நல்லா வந்துட்டு செவந்து வரட்டும். தனித்தனியாக போட்டால் தாங்க அது சரியாக ஈவனாக வந்து வறுத்து வரும். இப்போ நல்லா பொன்னரமாக வறுத்துடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலையை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டு லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் நம்ம பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை பெரட்டி விட்டுக்கலாம். இந்த இட்லி பொடி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் குறைன்னு தான் அரைப்பேன். உங்களுக்கு நைஸாக வேணால் அரைச்சிக்கோங்க. தேங்க்யூ.